பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமீன். நீங்கள் வெட்கப்பட்டு போக ஆண்டவர் இதுவரைக்கும் விடலை, இனிமேலும் விட மாட்டார். அதை நினச்சி நீங்கள் ஆண்டவரை துதிக்கணும். இல்லைங்க, நடக்கிறத பார்த்தா, சூழ்நிலையை பார்த்தா வெட்கப்பட்டு போயிடும் போல தெரியுதுன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் வெட்கப்பட்டு போக கர்த்தர் விட மாட்டார். உங்களுக்கு வாக்கு கொடுக்குறார். ஆனால் நீங்கள் தேவ ஜனமாக இருக்கீங்களா? அவரால் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட அனுபவம் உங்களுக்கு இருக்குதா? இயேசு உங்கள் உள்ளத்தில் வந்துட்டாரு, என் கூட இருக்காருன்னு உங்களால் சொல்ல முடியுமா? அப்போது நீங்கள் அவருடைய ஜனமாக இருந்தால் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். அதனால தான் உம்முடைய ஜனமாக இருக்கணும். வாழ்நாள் முழுதும் உம்மை விட்டு நான் விலகக்கூடாது, உம்மோடு கூட நடக்கணும், உம்முடைய ஜனமாக இருக்கணும்னு சொல்லி உங்களை அர்ப்பணித்து கொண்டீங்க அப்படின்னா நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஆண்டவர் உங்களை அற்புதமாக நடத்தி கொண்டே இருப்பார். அதனால் நீங்கள் ஜெயிப்பீங்களே தவிர வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. விசுவாசிங்க. விசுவாசத்தோடு சொல்கிறீங்களா? எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, இந்த நாள் வரைக்கும் என்னோடு இருந்தீங்க, இனிமேல் இருப்பீங்க. எங்களை வெட்கப்பட்டு போக விடலை. போராட்டங்கள் நெருக்கங்கள் மத்தியிலும் எங்களோடு இருந்து ஆறுதல் படுத்தி எங்களுக்கு ஜெயம் கொடுத்து நடத்தினீங்கப்பா. இனிமேலும் அப்படியே நீர் எங்களை நடத்த போகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். காட் பிளஸ் யூ.